நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் வருகை மற்றும் அவர் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே குறித்து தற்போது தமிழகத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவாரா, நல்லாட்சி தருவாரா என்பது பற்றி தற்போது நிலவும் சில முக்கியமான கருத்துக்கள் இதோ. 1. விஜயின் பலம், பாசிட்டிவ் சைன்ஸ். இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஆதரவு. விஜய்க்கு இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளது. பல குடும்பங்களில் இளைஞர்கள் விஜய்க்கு வாக்களிக்க விரும்புவதாகவும் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சாதி கடந்த பிம்பம். மற்ற அரசியல் தலைவர்களைப் போல ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளத்திற்குள் சிக்காமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவானவராக அவர் பார்க்கப்படுவது அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். களப்பணி. அவரது விஜய் மக்கள் இயக்கம் மூலம் நீண்ட காலமாக செய்து வரும் சமூகப் பணிகள் அடிமட்ட அளவில் அவருக்கு ஒரு வலுவான தொண்டர் படையை உருவாக்கியுள்ளது. 2. தேர்தலும் சவால்களும், சேலஞ்சஸ். கூட்டணி இல்லா தனிப்பயணம். 2026 தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிடப் போவதாக தகவல்கள் வருகின்றன. திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் பலமான கூட்டணிகளை வைத்திருக்கும்போது தனித்து நின்று வெற்றி பெறுவது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். வாக்குகள் பிரிதல். விஜயின் வருகை யாருடைய வாக்குகளை பிரிக்கும் என்பதுதான் இப்போதைய பெரிய கேள்வி. இது ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்தே தேர்தல் முடிவு அமையும். அரசியல் அனுபவம். அவர் ஒரு சிறந்த நடிகர் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. ஆனால் ஒரு மாநிலத்தையே நிர்வகிக்கும் நிர்வாகத்திறன் அவருக்கு இருக்கிறதா என்பதை மக்கள் தேர்தல் பிரச்சாரங்களின் போது அவர் முன்வைக்கும் திட்டங்களை வைத்துதான் முடிவு செய்வார்கள். 3. தற்போதைய கள நிலவரம். சமீபத்திய சில கருத்து கணிப்புகளின்படி விஜயின் கட்சிக்கு 15 விழுக்காடு முதல் 20 விழுக்காடு வரை வாக்குகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சில இடங்களில் அவர் 3வது இடத்தை பிடிப்பார் என்றும் சில இடங்களில் 2வது இடத்திற்கு வரக்கூடும் என்றும் கணிக்கப்படுகிறது. என் கருத்து, AI பெர்ஸ்பெக்டிவ். விஜய் அரசியலுக்கு வருவது ஒரு புதிய மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்கலாம். அவர் ஏற்கனவே அறிவித்துள்ளபடி வேலையில்லா பட்டதாரிகளுக்கு நிதியுதவி, மாணவர் கல்விக்கடன் போன்ற வாக்குறுதிகள் மக்களை கவர்ந்துள்ளன. ஆனால் தேர்தல் நெருங்கும்போதுதான் மக்களின் உண்மையான மனநிலை என்ன என்பது முழுமையாக தெரியும். விஜய் ஒரு புதுமுகம் என்பதால் பழைய அரசியல் பாணியில் இருந்து மாறுபட்டு ஏதாவது செய்வார் என்று ஒரு தரப்பினர் நம்புகிறார்கள். அதே சமயம் சினிமா செல்வாக்கு மட்டும் அரசியலில் ஜெயிக்க போதுமானதா என்ற சந்தேகமும் இன்னொரு தரப்பிடம் உள்ளது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஊர் பக்கம் விஜய் கட்சிக்கு மக்களிடையே வரவேற்பு எப்படி இருக்கு? அவரது விசில் சின்னம் பற்றி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க?